கிளத்திட்ட முதலமைச்சர் ப்ரோ பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ காது கேட்கிறதா உங்களுக்கு? டிஎம்கேவோட ஜென்சி அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து அங்கங்க கூட்டம் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ நல்லா இருக்கியா ப்ரோ அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எல்லா அரசியலுக்கும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு இயக்கம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ற நிலைமையில இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க நான் ஜென்சி பாலிடிக்ஸ் பாருங்க காப்பி கேட் பண்ணாங்கன்னு அது அப்போ அந்த புளியை பார்த்து போன சூடுபட்டு அதையும் பார்க்கும்பொழுது இன்னும் அந்த தோல்வியினுடைய ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்திற்குள் அவர்கள் வரவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம்? திமுகவுக்கு அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. கலைஞர் வந்து நான் படிச்சிருக்கேன், நானும் பார்த்துருக்கிறேன். அது வந்து திமுக தோத்துருச்சுன்னா தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டமாகி விட்டார்கள் அப்படின்னு. நீங்க என்ன சார் சொன்னீங்க? தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டமாகி விட்டார்கள் அப்படின்னு. தாவிகாவுடைய வெற்றிக்கு ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் தான் காரணம், நாங்களும் வந்து ஜென்சி அரசியலை வந்து மேற்கொள்ள போறோம் சொல்லி அவங்க ஒரு காலத்துல குதிச்சிருக்காங்க. எப்படி எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நீங்க என்ன ஜென்சியை பிடிச்சீங்களா கிராண்ட் மாவா பிடிச்சீங்களாங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இந்த யாத்திரை இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு கேள்வி திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இருந்து எழுது. சார் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்துல இருக்கு, அவர் சட்டவிரோதமா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க, நம்ம கட்டாயமா கண்டிச்சிருவோம், தண்டிச்சிருவோம். போய் நின்னு மாதிரி உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் வார வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்க ஆட்சி உட்காரு. முதலமைச்சர் நம்ம என்ன வேலை பாருன்னு எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் நீ டெய்லி பேட்டி கொடுங்க. நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கறது இல்ல, ஆனா அவருடைய அமைச்சர்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க. நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியல விவரம்ல. நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்க. ஆதவர்ஜனா பேட்டி கொடுக்கிறார், திரு நிர்மல் குமார் மதுலூருக்கு பேட்டி கொடுக்கிறார், சென்னையில பேட்டி கொடுக்கிறார், திரு ராஜ்மோகன் கிட்டத்தட்ட டெய்லி பேட்டி. நல்ல குடும்பத்துல பிறந்த இந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க. எனக்கு ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோசியல் மீடியா நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. வாட்ச் கட்டி தந்தாரு, செஸ் விளையாடினாரு, இன்னைக்கு கோட்டு போடல. நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்க. பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. ஆனா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம் நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. எந்த வருஷத்துக்கு முடியலாம் ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு தீர்ந்து போன கட்சியில இருந்து இவங்க நிர்வாகிகளை எந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்கும் சொல்லி முக ஸ்டாலின் ஒரு சொல்லியிருக்காங்க. தீர்ந்து போன கட்சி யாருது? அவரே சொல்லிருக்காரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். எங்க வருத்தம் என்னன்னா, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனா பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? அது நல்லா கத்தியது, கதறியது, ஊர கூட்டியது. நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது. நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த.
ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போணுமா, சாதாரண மனிதர் போணுமா? எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கா? இது 3ஆம் தர அரசு இல்லையா, 4ஆம் தர அரசு? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய சமக்க முடியாது.